அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிரிக்கெட் 11 நியூஸ் சேனலில் இன்றைக்கி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு செமிஃபைனல் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட ஃபஸ்ட்டு செமிஃபைனல் துபாயில் நடக்குது. ஸோ அதுக்கான ட்ரீம் டீம் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நிறையா ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம பண்ணலை நடுவில். ஏன்னா அது எதுவும் பெருசாக பெரிய இம்பார்ட்டன்ஸ் மேட்சஸ் இல்லாதனால அதுக்கும் நமக்கு டைமும் இல்லை. ப்ளஸ் அதுவும் இம்பார்ட்டன்ஸ் மேட்ச் இல்லாதனால அதெல்லாம் பண்ணல. பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதெல்லாம் சும்மா ஒரு நாம்கேவஸ். ஸோ அது இல்லாமல் வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் எல்லாமே ரெயின் வருங்கிற மாதிரி ப்ரிடிக்ஷன் பண்ணனால ஸோ அதெல்லாம் சரி டைமும் இல்லை. இன்னொன்று சரி அதெல்லாம் ப்ரிடிக்ஷன் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால நிறைய மேட்ச்சு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் நடுவில். ஸோ இன்றைக்கி ஆஸ்திரேலியா நம்ம ஐசிசி சாம்பியன்ஷிப்பில் 2 குரூப்பாக பிரிச்சுருந்தாங்க. குரூப் ஏல இந்தியா, நியூசிலாந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க செமிஃபைனலுக்கு. அதே மாதிரி குரூப் பியில் ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஸோ இதில் டாப் ஏ நம்ம டாப்பில் இருக்கனால குரூப் ஏல ஃபஸ்ட்டு இருக்கனால நம்மளும் குரூப் பியில் செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவோட நம்ம இன்றைக்கி செமிஃபைனல் துபாயில் நடக்கக்கூடிய மேட்ச். ஏன்னா இந்தியா மேட்ச் எல்லாமே துபாயில் தான் நடக்குது. ஸோ துபாயில் நடக்கக்கூடிய மேட்ச் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 2:30 நடக்குது. ஸோ அந்த மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ப்ராபபிள் பிளேயிங் 11 விட்டுருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 யார், இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 யார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம். அந்த பிளேயிங் 11 வச்சு அதிலேருந்து நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ் அடுத்தது பார்த்துடலாம். யார் நல்லா விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 சுப்மன் கில், ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி, கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, ஜடேஜா, குல்தீப் யாதவ், ஷமி. ஸோ இவங்க தான் நம்மளோட ப்ராபபிள் பிளேயிங் 11 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித்து, ட்ரேவிஸ் ஹெட்டு, ஜேசன் ஃப்ரேசர் மெக்குர்க்கு, அலெக்ஸ் கேரி, லபுஷேன், ஜோஷ் இங்கிலீஷ், மேக்ஸ்வெல், டார்ஹிஸ், நாதன் எல்லிஸ், ஆடம் ஜம்பா, ஸ்பென்சர் ஜான்சன், அலெக்ஸ் கேரி. ஸோ இவங்க தான் இந்த 11 பேர் தான் ஆஸ்திரேலியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11. ஸோ இதுதான் இவங்களை வச்சுட்டு தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியாவோட யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி இந்தியாவில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், அக்ஷர் பட்டேல், ஸ்ரேயஸ் ஐயர், வருண் சக்கரவர்த்தி, ஜடேஜா, குல்தீப் யாதவ். அவ்வளோதான், இவங்க தான் இந்த 6 பேர் தான். மீண்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன் யார் அப்படின்னு. ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ். மொத்தம் 7 பேர் வராங்க. 7 பிளேயர்ஸு. சரியா, இந்தியாவில் 7 பிளேயர்ஸு. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா இன்றைக்கி நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் ட்ரேவிஸ் ஹெட், ஜோஷ் இங்கிலீஷ், மேக்ஸ்வெல், நாதன் எல்லிஸ். இவங்க ஒரு 4 பேர் கண்டிப்பாக நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் சொல்லிடுறேன், ஆஸ்திரேலியாவில் 4 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரேவிஸ் ஹெட், ஜோஷ் இங்கிலீஷ், மேக்ஸ்வெல், நாதன் எல்லிஸ். இந்த 4 பேர் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி மேட்ச்சுக்கான இப்போ மொத்தமாக சொல்லிடுறேன். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு செமிஃபைனல் துபாயில் நடக்கக்கூடிய ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபஸ்ட்டு செமிஃபைனலுக்கான நம்ம கிரிக்கெட் 11 நியூஸ் சேனல்லையோட ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன்ஸ் யாராருன்னா ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ஜடேஜா, ட்ரேவிஸ் ஹெட், ஜோஷ் இங்கிலீஷ், மேக்ஸ்வெல், நாதன் எல்லிஸ். இந்த 11 பேர் தான் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மேபி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அக்ஷர் பட்டேல் விட ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலாக நீங்கள் எடுக்கணும்னா பாண்டியாவை எடுத்துக்கங்க. ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கிறோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வாங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலாக தான். சரியா? ஸோ இந்தியாவில் 7 பிளேயர்ஸ் சொல்லியிருக்கோம், ஆஸ்திரேலியாவில் 4 பிளேயர்ஸ் சொல்லியிருக்கோம். அதில் ஆப்ஷனலாக ஒன்று மட்டும் சொல்லியிருக்கோம். நீங்கள் எதாவது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியாவை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கிரிக்கெட் 11 நியூஸ் சேனலுடைய ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன்ஸ். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு செமிஃபைனலுக்கான மேட்ச்சு.
ஸோ நம்ம சேனல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.